இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தோல் உளுந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இப்போ வந்து உளுந்தை வந்து நல்லா வறுத்துட்டோம். இப்போ வந்து இதை தனியாக கொட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்தது வந்து கடலைப்பருப்பு. இப்போ நம்ம 1 டம்ளர் உளுந்து போட்டோம்னா 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்து அதுவும் அதே மாதிரி கொட்டி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து மிளகு 1/2 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு அதையும் நல்லா போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து 1/4 டம்ளருக்கு எள்ளு அதையும் போட்டு நல்லா அதை கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ஏன்னா எள்ளு வந்து வெடிக்கும். அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு இப்போ சும்மா மிளகா வறுக்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். மிளகாயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதிலே வந்து பூண்டை வந்து கொஞ்சம் தட்டி போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் 2 மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா என்னோடய மிளகா வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் நான் 2 மிளகா போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது பூண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு புளி கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்பலாம் போட வேணாம். அதையும் வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரையை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இல்லை இது வறுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இப்போ நீங்கள் இன்னைக்கு இட்லி பொடி செய்கிறீங்கன்னா நேற்றுக்கே வந்து முருங்கைக்கீரையை வந்து கழுவிட்டு ஆஞ்சி வச்சிட்டிங்கன்னா ஃபேன் காற்றுல அதுவே நல்லா காஞ்சிரும். அப்போதைக்கு ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இதிலே வந்து நீங்கள் கருவேப்பிலை போட்டு, அதாவது இதே ரேஷியோ வச்சுட்டு முருங்கைக்கீரைக்கு பதிலாக நம்ம கருவேப்பிலை போட்டு செய்யலாம். இல்லை வந்து பிரண்டை இருந்துச்சுன்னா அதை வந்து வெயிலில் காய வச்சு அதையும் இது மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி போட்டு அப்படியே செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வறுத்து முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சோண்டு உப்பு, இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு, பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டா இட்லி பொடி ரெடி ஆயிரும். இப்போ வந்து முருங்கைக்கீரை இட்லி பொடி அரைச்சாச்சு பாருங்கள். இது வந்து தோசை, இட்லி இல்லை சாதம் போட்டு கூட கிளறி கொடுத்துக்கலாம்.